அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியதை சேர்த்து சொல்லிடுறேன். நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலி. ரொம்ப கோவத்தில் இருக்கார் அண்ணன். விசாரித்தேன், ரொம்ப கோவத்தில் இருக்கார். அவர் பேசுனது ரொம்ப நியாயமாக பேசியிருக்காரு. முடிஞ்ச அந்த கிளிப்பை போடுங்க. தேர்தல் சமயம்னா மட்டும் கூட்டணி கட்சி தலைவனை கூப்பிட்டு பக்கத்தில் சேர் போட்டு சிஎம் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. பெரிய தலைவர்னு எங்களுக்கு மரியாதை தரீங்க. அரசு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா திமுக எம்எல்ஏ மட்டும் இப்போ உட்காந்துக்கிட்டு மந்திரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஆட்சியர் எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு 3வது வரிசையில் இடம் போட்டுறீங்க. இப்போ நாங்கள் தேவையில்லையா? நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு முக்கியத்துவன்றதெல்லாம் விட இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் சொன்னல்லப்பா வட தமிழகத்தை கண்டுக்கிறதே இல்லைன்ட்டு அந்த சார்ஜ் அவர் சொல்கிறாரு. ஜனங்க இருக்குங்க. நான் என் கட்சி நிர்வாகி அனுப்பி இதை ஏதாவது ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மந்திரி விசிட்டுக்கு வரேன்னா இந்த மாதிரி நான் வர்றேன், இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களை கேட்பது கூட கிடையாது. தேர்தல் வந்தால் தான் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற விஷயமே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் நீடிக்கும்லாம் நினைக்காதீங்க. தேர்தல் வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்ட்டு அவர் பேசுறது கிட்டத்தட்ட கடும் விரட்டில் இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அமைச்சர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டா பேசுறாங்க. எஸ், இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் ஆனதுக்கு அப்புறமா டவாதாரி இல்லது டபேதார்னா சொல்றேன், தெரிஞ்சுக்கணுமா. இந்த இப்படி போட்டுட்டு ஜட்ஜஸ்க்கு டபேதார் உண்டு, அண்டு கலெக்டருக்கு டபேதார் உண்டு, மினிஸ்டர்ஸ்க்கும் டபேதார் உண்டு. குறுக்க இப்படி வெள்ளை பெல்ட்டு போட்டுட்டு தொப்பி இப்படிலாம் போட்டு கையில் ஒரு மேஸ் வச்சுக்கிட்டு வருவாங்க. அதுதான் டபேதார். அது இங்கிலீஷ் வேர்டு, இது உருது வேர்டு. இது வெள்ளைக்காரன் காலத்தில் வந்தது. டபேதார் விட்டு பேசுகிறாங்க. முகால் காலத்தில் வந்தது. முகல் உதவியாளர்கள் வச்சு பேசுகிறாங்க, பிஏ எடுக்கிறாங்க, வேலைக்காரங்க எடுக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பேசுவாங்க. மந்திரியானவொடனே நாங்கள் கூட்டணி கட்சி தலைவராக அவங்களுக்கு தெரியலையா? மந்திரியானவொடனே நாங்கள்லாம் அவசியம் இல்லாமல் போயிட்டானா? வேலை செய்கிறவங்க, டிரைவரு, இவங்ககிட்ட பேசுகிறீங்க. இதெல்லாம் உண்மையிலான இன்சல்ட்டு, புரியுதா? 1000 தான் இருந்தாலும். சொல்ல 2021 கூட்டணிக்கு போகும்போது ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசி தட்டி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பெரிய கூட்டணி, திமுக கூட்டணி நம்ம வந்துட்டோமே, வெற்றி கூட்டணிக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அண்ணா வேல்முருகனுக்கு. அவர் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கிறதா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் அது மாறி ஒரு திமுக பக்கம் போயிட்டார். ஏன்னா அவரும் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, இவங்களும் பேசுகிறாங்க அப்படின்னு போன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு வெற்றி நம்மளுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகி பக்கத்தில் உட்காந்து அதுதான் சொல்கிறாரு, பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லி பேசினார். பண்ணாங்க. இது இந்த நமக்கு தெரியாதுல, ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். திமுகங்களுக்கு இந்த ஆணவம் இருக்கும். ஓடியா பார்த்துக்கலாம் எலெக்ஷன் வரட்டும்ன்ட்டு. கலைஞருக்கு இது தெரியும், என்ன டேமேஜ் இது ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் தெரியும். இவர்கள் எல்லோருக்கும் ஆணவம். வாக்காளர்களே எப்படி நடத்துகிறாங்க, அப்புறம் இவங்க எப்படி நடத்துவாங்க? பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களோட குறைகளை டைரக்டா அமைச்சர்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியலன்றதை தான் அவர் சொல்றாரு. இது திமுக ஆக்சுவலி நல்லது இல்லை. பாமக உங்க கூட வரப்போறது இல்லை. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த பகுதியில் எவ்வளோ செல்வாக்குப்பட்டுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஒரு 2-3 இன்னும் இது சொன்னார். நாங்கள் இல்லைன்னா சில தொகுதி எம்எல்ஏக்கள் பக்கத்தில் இருக்க 2-3 தொகுதியை சொல்லி இங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, நீங்கள் அவங்க கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார். அவர் திரு அண்ணன் வேல்முருகன் அவர்களால் தனியாக நின்னாலும் சொல்கிறேன், கூட்டணி இல்லாமல் யார் ஜெயிக்கணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய நிலையில் அவர் இருக்கார். இளைஞர்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது. அதான் பாமக ஒரு இடத்துல ராமதாஸுக்கு அவருக்கு அடுத்து வேல்முருகன் அவர் வந்தார். ஷார்ட் டைமில் வந்தார். 28 வயசுல எம்எல்ஏவா ஆனார். அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர். பண்ருட்டியா சுற்றில இடங்கள்ல டோல்கேட்டை உடைச்சாங்க, அதுல ஃபேமஸ் ஆனவர் தானே. அதுக்கு முன்னாடியே அவர் ஃபேமஸ் தான். 28 வயசுலேயே எம்எல்ஏ. டோல்கேட்டை உடைச்சது அவர் நடத்திய போராட்டங்களில் ஒன்று. அதெல்லாம் ரொம்ப பிரபலமானார்ன்றதுல மறுக்க முடியும். அவங்க அப்பா தமிழ் தேசிய விடுதலை படையில இருந்தார். அவங்க அப்பா தமிழரசன் கூட எல்லாம் இருந்தார். தமிழரசன் கூட அப்ப இருந்தார். அதோட தொடர்ச்சி தான் அவர் ஒன் ஆஃப் தி ஃபயர் பிராண்ட் ஆர்டிஸ்ட், தமிழ் தேசிய அரசியல்வாதி. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட அவர் சொன்ன விஷயத்த சிறு உதவி கூட பண்ணலை அப்படின்றத அவை குறிப்பிலிருந்து நீக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார், போதுமான நேரம் பேச விடலை, போதுமான நாட்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்போ அநேகமாக அண்ணன் அங்கிட்ட இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னப்பா தோணுது? இல்லை, அது எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். அண்ணன் எங்கேயோ பேசினார், திமுக அரசை கண்டிச்சு அதுக்கெல்லாம் விட்டார். அப்போயே தெரிஞ்சிருச்சு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாலதி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், புரியுதுங்களா? வேல்முருகன்னா ஒரு 4 தொகுதி தானேலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. 4 தொகுதியில் மெஜாரிட்டி போச்சுன்னா, புரியுதுங்களா? இதைத்தான் ஒரு மூத்த அரசியல்வாதிகள் இது பண்ணுவாங்க. நான் இவங்க கிடைக்கிறேன் அந்த தவறை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேல்முருகன்லாம் பிடிச்சி லாஸ்ட் மினிட்லாம் இழுத்து ஏதாவது மற்ற கட்சிகளை போல் ஆசை காட்டிலாம் கூட்டின்னு வர முடியாது. அவ்வளோ எளிதல்ல. இன்னொன்று, அந்த வட தமிழகத்தில் லியோவுக்கு நல்லா தெரியும், செல்வாக்கு மிக்க தலைவர், இளைஞர்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர் அவர். அதனால தப்பு பண்ணுறாங்க. அவர் அண்ணன் மனசை வெறுத்துட்டாரு. லியோ சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார்.
இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கெல்லாம் அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். அதனால ஒரு பீரியடில் வெளியோட்ட கேளுங்க, ஒரு பீரியடில் பிஎம்கேவோட ஸ்டார் எம்எல்ஏ அவர் இல்லையா? கட்சியை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே எப்படி வந்து வைகோ வந்து அழகா உருவாக சொன்ன- திமுகல அந்த மாதிரி பாமகல திரு வேல்முருகன் அவர்கள் உருவாயிட்டு வந்தார். எப்படி வந்து வைகோ இருந்தால் ஸ்டாலின் வளர மாட்டார் என்று கலைஞர் நினைத்தாரோ, வேல்முருகன் இருந்தால் அன்புமணி வளர மாட்டார் என்று தந்தை நினைத்ததால் தான் வில்லியம் சாங்க ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர். அது பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் வேற. ஓகேவா, நம்ம தான்